ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவப்பிள்ளைகளே, நியூ டே நியூ ஹோப் டெய்லி டிவோஷன் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? 2 சாமுவேல் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 33வது வசனத்தை கூட வாசிக்க கேட்போம். தேவன் எனக்கு பலத்த அரணானவர், அவர் என் வழியை செவ்வைப்படுத்துகிறவர். இது தாவீது நன்கு அறிந்திருந்தார். தேவப்பிள்ளையில எத்தனையோ முறை சவுல் தாவீதை கொல்லணும்னு நினைச்சான். பாருங்க, பெரிய கோலியாத்து தாவீதுக்கு விரோதமா வந்தான். ஆனா ஆண்டவர் பலத்த அரணா, ஒரு பெரிய பாதுகாப்பா, ஒரு ப்ரொடெக்ஷன் பண்ணதுனால, ஒரு பெரிய பாதுகாப்பா இருந்ததுனால இங்க சொல்றாரு, தேவன் எனக்கு பலத்த அரணானவர், அவர் என் வழியை செவ்வைப்படுத்துகிறவர். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு பலத்த அரணா, பெரிய பாதுகாப்பா இருக்கும்போது யார் உங்களை தொட முடியும்? யார் உங்கள் வழிகளை, உங்கள் முன்னேற்றத்தை தடை பண்ண முடியும்? யோசித்து பாருங்க. அதனால தான் எங்கள் தாவீது சொல்கிறார், அவன் என் வழியை செவ்வைப்படுத்துவார். நான் போகிற பாதை அவர் அறிந்திருக்கிறார். அவர் எனக்கு வழியை ஆயத்தப்படுத்துகிறார். ஒரு சாதாரண ஆடு மேய்ப்பன் தான். ஆனால் பாருங்க, ஆண்டவர் எவ்வளோ பெரிய ராஜாவா ஆண்டவர் உயர்த்தினார் அல்லவா? உங்கள் வாழ்க்கையில் கூட அவர் பலத்த அரணாக இருக்கும்போது தெய்வ பிள்ளைகளை பயப்படாதீங்க. அவர் உங்களுக்கு முன்னே போய் வழியை ஆயத்த பண்ண, வழியை செவ்வைப்படுத்த, அப்படின்னா சரி செய்வதற்கு அவர் உண்மையில் இருக்கிறார். நாகும் தீர்க்கதரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் கூட வாசிக்கும் போது தீர்க்கதரிசி இப்படியா சொல்லுகிறார், வாசிக்க கேட்போம். கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை தம்மை நம்புகிறவளை அறிந்திருக்கிறார். பாருங்களேன், பியூட்டிஃபுல்லா இருக்கு. கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டையா. அவர் நல்லவர் தானே. பாருங்க, நம்மளுக்கு கஷ்டமான சூழ்நிலையில், நெருக்கம் வரும்போது, பாடுகள் வரும்போது, இக்கட்டுகள் அப்படியே நம்மளை ப்ரெஸ் பண்ணும் போது என்ன எப்படி இருக்கிறாரா? அரணான கோட்டையா இருக்கிறாரா? தெய்வ பிள்ளைகள், அந்த காலத்தில் அந்த கோட்டைக்கு மதிலெல்லாம் எந்த எதிரியும் உள்ள நுழையவே முடியாது. அவ்வளோ பயங்கரமாக இருக்கும். ஒரு உலக பிரகாரம் மனுஷன் செய்கிற கோட்டைகளே அவ்வளோ பாதுகாப்பாக கொடுப்பேன்னா, அவரே நம்மளுக்கு கோட்டையாக இருக்கிறார். தெய்வ பிள்ளைகள், அவரே நமக்கு அரணான கோட்டையாக இருக்கிறார். உங்களை கைவிட்டுவாரா? ஒரு நாளும் உங்களை கைவிட மாட்டார். இன்றைக்கி ஒன்று சொல்கிறேன், ஒரு சத்துருங்க மேலே கை போட முடியாது. ஒரு மனுஷன் உங்களை மேற்கொள்ள முடியாது. ஒரு வியாதி உங்களை மேற்கொள்ள முடியாது. அவர் உங்களுக்கு அரணான கோட்டையாக இருக்கிறாரு. அவர் வழியை உங்களுக்கு செவ்வாய் பண்ணுவார். பயப்படாதீங்க. எதுலெல்லாம் தோற்று போய் அல்ல நீங்கள் ஃபெயிலியரை பார்த்துருக்கீங்களோ, ஆண்டவர் நிச்சயமாக ஜெயத்தை தருவதற்கு உண்மையில் இருக்கிறார். சங்கீதத்தின் புஸ்தகம் 31ஆம் சங்கீதம் 4வது வசனத்தை கூட சங்கீதக்காரன் இப்படியா சொல்லுகிறார், வாசிக்க கேட்போம். அவர்கள் எனக்கு மறைவாய் வைத்த வலைக்கு என்னை நீங்களாக்கி விடும், தேவரீரே எனக்கு அரண். பாருங்க, அவர் நமக்கு ஏன் அரணா இருக்கிறாரு? நமக்கு மறைவாய் வைத்த வலைக்கு நம்மளை நீங்களாக்க. சத்துரு எங்கெங்கெல்லாம் ட்ராப் வைக்கிறாங்கள, எப்படியாவது நம்ம வாழ்க்கையை பிடிக்கணும், அழிக்கணும், நாசமாக்கணும், எதிர்கால திட்டங்களை கெடுக்கணும், சமாதானத்தை கெடுக்கணும். இதே பிள்ளையில் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் அரண்குள்ளே இருப்பீங்கன்னா ஒரு சத்துரு உங்களை தொட முடியாது. எத்தனை உங்களுக்கு விரோதமாக ட்ராப் பண்ணாலும், எத்தனை கண்ணிகளை வச்சு, எத்தனை வலைகளை வீசினாலும் உங்களை தொடவே முடியாது. ஏன்னா நீங்கள் அரணுக்குள்ளே இருக்கிறீங்க. அவர் தான் உங்களுக்கு அரணாக இருக்கிறார். பயப்படாதீங்க. அவர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிக்க உண்மையில் இருக்கிறார். அல்லேலூயா. 1 சாமுவேல் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை கூட வாசிக்கும் போது தாவீது இப்படியா சொல்லுகிறார், வாசிக்க கேட்போம். தாவீது வனாந்தரத்தில் உள்ள அரணான ஸ்தலங்களிலே தங்கி சீப் என்னும் வனாந்தரத்தில் இருக்கிற ஒரு மலையின் தரித்திருந்தான். சவுல் அனுதினமும் அவனை தேடியும் தேவன் அவனை அவன் கையில் ஒப்பு கொடுக்கவில்லை. எவ்வளவு அழகா இருக்கு பாருங்களேன். சவுல் அனுதினமும் அவனை தேடியும் தேவன் அவனை அவன் கையில் ஒப்பு கொடுக்கல. ஏன் தெரியுமா? அரண்குள்ள இருக்கிற தேவ பிள்ளையில் சத்துரு கையில் ஒரு நாள் ஆண்டு ஒப்பு கொடுக்க மாட்டார். பிரச்சனைகளுக்கு, போராட்டங்களுக்கு, மனுஷருக்கு, சத்துருக்கு ஒரு நாள் உங்களை ஒப்பு கொடுக்க மாட்டார். தைரியமாக இருங்க. அவர் உங்களுக்கு அரணான கோட்டையாக இருக்கிறார். இந்த நம்புங்க, நீங்கள் பாதுகாப்பாக இருப்பீங்க. கண்களை மூடி நம்ம செபிக்கலாம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி உங்க துதிக்கிறாப்பா. நீங்கள் தான்ப்பா எங்களுக்கு அரண், நீங்கள் தான் எங்களுக்கு பாதுகாப்பு. ஆண்டவரே, உங்கள் பாதுகாப்புகள் நாங்கள் வந்துடுறோம்ப்பா. ஆண்டவரே, யார் யாருக்கு விரோதமாக சத்துரு அன்றே சவுலை போல போராடி கொண்டிருக்கானோ அவங்க கையில் நீங்கள் ஒப்பு கொடுக்க மாட்டீங்கப்பா. பாதுகாத்துக்கொள்ளுங்க. அன்று கிருபைக்கு ஒப்பு கொடு, எல்லா தீங்குக்கும் விலைக்கு காத்துக்கொள்ளும். அன்றே தாவீதை சவுல் கையில் ஒப்பு கொடுக்காதது போல, சத்துரு கையில் ஒப்பு கொடுக்காது போல இவர்களையும் ஒப்பு கொடுக்க மாட்டீங்க, எனக்கு தெரியும். பாதுகாத்துக்கொள்ளும். இந்த நாள் முழுதும் கரம் எடுத்து நடத்தும். கிருபைக்கு ஒப்பு கொடுக்குறேன் இயேசுவின் மூலம் ஜெபம் பிதாவே, ஆமென். அவர் உங்களுக்கு அரணா இருக்கிறார். தைரியமாக போங்க. God bless you.